ஹாய், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்னைக்கு வெபினார்ல வந்து நம்ம பேட்டர்ன்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். கார்த்திக் ஆர், ஹாய் சார். ஹாய். ஸோ இன்னைக்கு பேட்டர்ன்ஸை பற்றி தான் உங்களுக்கு இந்த வெபினாரில் வந்து டீட்டெயில்டாக இருக்க போது. இன்னைக்கு நம்ம என்னென்ன பேட்டர்ன்ஸ் அப்படின்றது பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாக்ஸ் பேட்டர்ன், டபுள் பாட்டம், டபுள் டாப், ட்ரிபிள் பாட்டம், ட்ரிபிள் டாப், இந்த 5 பேட்டர்ன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பேட்டர்ன்ஸ் அப்படின்றது இருக்குது. நம்ம எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. மார்க்கெட்ல முக்கியமா இந்த பேட்டர்ன் தான் உங்களுக்கு அடிக்கடி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பேட்டர்னை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து பாக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா ரெக்டாங்குலர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பாக்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு மார்க்கெட்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளேயே உங்களுக்கு ட்ரேட் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளேயே உங்களுக்கு ட்ரேட் வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இன்கேஸ் இதோட ஹையை உங்களுக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸ் பேட்டர்னோட டாப்பை பிரேக் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் அப்சைட் போகலாம் அப்படின்றத மீன் பண்ணுது. இல்ல இதோட லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா, அந்த பாக்ஸ் பட்டனோட லோவை பிரேக் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து கீழே போகலாம் அப்படின்றத இது வந்து மீன் பண்ணுது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, டபுள் டாப் அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் முடியும் போது, மார்க்கெட்ல வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் நடக்க அப்படின்னா, அந்த டவுன் ட்ரெண்ட் முடியும் போது இந்த டபுள் பாட்டம் அப்படின்ற பேட்டர்ன் வந்து வரும். ஸோ கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும். இப்போ இந்த டபுள் பாட்டம் அப்படின்றது எக்ஸாக்டா அந்த பாட்டம் வந்து சேமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது அவசியம் கிடையாது. இந்த பாட்டம் அப்படின்றது கொஞ்சம் முன்ன பின்ன இப்படி கீழே வந்துட்டு கூட இப்படி மேலே வந்து அப் ஆகலாம். ஸோ அதையும் வந்து நம்ம டபுள் பாட்டம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதே இது 3 தடவை வந்துச்சு அப்படின்னா அது வந்து ட்ரிபிள் பாட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் அப் ஆகாம திரும்ப மார்க்கெட் இப்படி அப் ஆயிட்டு இப்படி டவுன் ஆயிட்டு இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ட்ரிபிள் பாட்டம். ஸோ இதனால ட்ரிபிள் பாட்டம் சொல்றோம்னா பாட்டம் நம்பர் 1, 2, 3. ஸோ 3 தடவை பாட்டம் இருக்கனால அது வந்து நம்ம ட்ரிபிள் பாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி தான் டபுள் டாப் அண்ட் ட்ரிபிள் டாப் அப்படின்றது இதுக்கு அப்படியே ஆப்போசிட். மார்க்கெட் கிளியரா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது டபுள் டாப். இது நம்ம டபுள் டாப் அப்படின்னு சொல்லலாம், இல்ல எம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இதே ட்ரிபிள் டாப் அப்படின்னா ஸோ 3 டாப் அப்படின்றது இருக்கும். இந்த 5 பேட்டர்ன் அப்படின்ற மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ இது வந்து மார்க்கெட்ல உங்களுக்கு அதிக லெவல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு எந்தெந்த ஏரியால வரும்போது நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன பேட்டர்ன் 5 பேட்டர்ன் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் கிளியர் அப்படின்னா ஜஸ்ட் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. மொத்தம் வந்து 5 பேட்டர்ன் இருக்கு. இந்த 5 பேட்டர்ன் வந்து கிளியர் அப்படின்னா ஸோ எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. கார்த்திக் சார் எஸ். ஓகே. சந்தோஷ் சார் எஸ். கீதா மேம் எஸ். ஓகே. ஸோ எனி அதர், ஸோ அதர்ஸும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேட்கலாம். ஸோ இல்லை கிளியர் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம் நீங்க. பாலாஜி சார் எஸ். எஸ். ஆதித்யா சார் எஸ். ஓகே. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இது எந்தெந்த ஏரியால வரும்போது உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ இந்த பாக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஏரியால வரும். சப்போர்ட் ஏரியால வரும்போது நீங்க அப் சைடு பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இல்ல ரெசிஸ்டன்ஸ் ஏரியால வந்துச்சு அப்படின்னா டவுன் சைடு பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணணும்.
ஓகேங்களா? இது மிடில்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க ட்ரேட் பண்றத வந்து என்ன பண்ணிடலாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த பாக்ஸ் பட்டனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த பாக்ஸ் பட்டன் அப்படின்றது ஒரு நியூட்ரலுக்கான பேட்டர்ன். பையர்ஸும் செல்லர்ஸும் வந்து ஈக்குவலண்டா இருக்காங்க அப்படின்றது தான் நம்ம மீன் பண்ணது. எப்படி கேண்டில் கேண்டில் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டோஜி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரி பேட்டர்ன்ல நம்மளுக்கு இந்த பாக்ஸ் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு நியூட்ரலிஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டபுள் பாட்டம் அண்ட் ட்ரிபிள் பாட்டம் இந்த பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வரும் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் நடக்கு. அந்த டவுன் ட்ரெண்ட்ல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் இல்லையா? அப்படி ரிவர்ஸ் ஆகுற ஏரியால உங்களுக்கு இந்த டபுள் பாட்டம் அண்ட் ட்ரிபிள் பாட்டம் அப்படின்ற ரெண்டு ரெண்டு பேட்டர்னுமே உங்களுக்கு வர சான்சஸ் அப்படின்றது இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டபுள் டாப் அண்ட் ட்ரிபிள் டாப் அப்படின்ற பேட்டர்ன் உங்களுக்கு எங்க வரும்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியால. இது வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியால வந்து வர்றதுக்கான சான்சஸ் அப்படின்றது. ஓகே. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்ல ஓப்பன் பண்ணி அந்த பேட்டர்ன்லாம் எங்க வந்திருக்கு, எப்படி நம்ம என்ட்ரி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் கிளியரா அப்பா இருக்குது, அடுத்து டவுனா இருக்கு, திரும்ப அப்பு, திரும்ப டவுனு, ஸோ அகைன் அப்பு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, சிங்கிள் பாட்டம் ஒரு பாட்டம் கிடைச்சிருச்சு, அதே மாதிரி ரெண்டு பாட்டம் கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து டபுள் பாட்டம். இங்க மேல இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதை வந்து நெக்லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இடத்த வந்து நெக்லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நெக்லைன் அப்படின்றது உங்களுக்கு எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு இந்த டபுள் பாட்டம் அப்படின்றது ஒரு பையர்ஸுக்கான பேட்டர்ன். இப்ப இந்த பையர்ஸ்க்கான பேட்டர்ன்னா இதோட ஹையை வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணும்போது தான் அந்த இடத்துல பையர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆவாங்க. இப்ப இந்த நெக்லைன்ல உங்களுக்கு யார் இருக்கான்னா செல்லர்ஸ் இருக்காங்க. அப்ப இதை பீட் பண்ணும் போதுன்னு உங்களுக்கு பையர்ஸ் ஸ்ட்ராங் ஆவாங்க. சரிங்களா? அப்ப இந்த நெக்லைன். ஓகே. ஸோ இந்த நெக்லைனை பீட் பண்ணுது அப்படின்ற நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கேண்டிலோட பாடி ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஒரு கேண்டிலோட பாடி இந்த மாதிரி இந்த நெக்லைனை தாண்டி க்ளோஸ் வைக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த டபுள் பாட்டம் அப்படின்ற பேட்டர்ன் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்மளோட என்ட்ரி வந்து எங்க வைக்கணும்னா இந்த பிரேக் அவுட் ஆன கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டிலோட ஹையை தாண்டும் போது நம்மளோட என்ட்ரி அப்படின்றது இருக்கணும். ஸ்டாப் லாஸ் வந்து நீங்க ரெண்டு விதத்துல வைக்கலாம். ஒன்னு வந்து இந்த மரபூசு கேண்டிலோட லோல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் லோல ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு விதத்துல நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். பட் ஆனா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த கேண்டிலோட லோலே நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்றது வச்சுக்கலாம். எதனால அந்த லோல வைக்கிறோம்னா இந்த லோல வைக்கும் போது நம்மளுக்கு அந்த ரிஸ்க் ரிவார்டு இருக்கு இல்லையா, அந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹையரா கிடைக்கும். ரிஸ்க் ரிவார்டு வந்து கொஞ்சம் ஹையரா கிடைக்கும். ஸோ அதனால இந்த லோல வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாருங்க. ஸோ இங்கதான் நெக்லைன் அப்படின்றது இருக்கு. இந்த நெக்லைனை தாண்டி இந்த கேண்டிலோட பாடி வந்து உங்களுக்கு ஃபுல்லா க்ளோஸ் வச்சிருச்சா, ஃபுல்லா க்ளோஸ் வச்சிருச்சு. அப்ப இந்த டபுள் பாட்டம் அப்படின்ற பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம என்ட்ரி வந்து எங்க எடுக்கணும், இப்போ நம்ம லாங் டபுள் பாட்டம் அப்படின்றது ஒரு பைக்கான பேட்டர்ன். அப்ப நம்ம போக வேண்டியது லாங் பொசிஷன். சரிங்களா? அப்ப நம்ம லாங் பொசிஷன் அப்படின்ட்டு எடுத்துட்டு இதோட ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி அப்படின்ட்டு எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் வந்து இதோட லோல வைக்கிறோம். இந்த மரபூசு கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டிலோட லோல எக்ஸாக்டா லோல வைக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம என்ட்ரி எங்க எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸ்டாப் லாஸ் எங்க போடுறது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் வந்து எங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைன் இருக்கு இல்லையா, இதுதான் நெக்லைனு. இந்த நெக்லைன்ல இருந்து
அப்படியே இந்த பாட்டம் வரைக்கும். ஸோ இந்த ஹைட்டை வந்து அப்படியே என்ன பண்ணுங்க, மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த நெக் லைன்ல இருந்து இந்த பாட்டம் வரைக்கும் உள்ள ஹைட்டை வந்து அப்படியே மெஷர் பண்ணுங்க. மெஷர் பண்ணி இதை அப்படியே தூக்கி இந்த நெக் லைன்ல வைங்க. இதுதான் டார்கெட். ஓகேங்களா? இதுதான் டார்கெட். ஸோ நம்ம டார்கெட் எவ்வளோ கிடைக்குது? ரிஸ்க் ரிவார்டு வந்து இந்த ட்ரேடோட ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:1.95. இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரேட் வந்து அட்லீஸ்ட் 1:1.5 அப்படின்ற ரேஷியோல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெட்டர் ட்ரேட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம டபுள் பாட்டம் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம அனதர் எக்ஸாம்பிள் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டபுள் பாட்டம் அப்படின்றது எல்லாத்துக்கும் புரிஞ்சா, கிளியரா? ஸோ யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க. கிளியர் அப்படின்னா ஜஸ்ட் வந்து சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிருங்க. கார்த்திக் சார் சி. ஓகே, மணிகண்டன் சார். மணிகண்டன் சார், உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். மேடம் உங்களோட வாய்ஸ் கிளியரா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம உங்களோட சைடு அப்படியே சவுண்டை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க, இல்ல அப்படின்னா ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க மேடம். சாரி சார், ஜஸ்ட் இஸ் ஜாயின்ட். ஓகே சார், இப்போ ரெக்கார்டிங் இருக்கும், நீங்க ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. ஓகே. பூமணி பூமணி பூ சார், தப்பே டபுள் பாட்டம் இஸ் ரைட். புரியலைங்க சார், நீங்க கேட்குற டவுட் புரியல. ஸோ ஒன் மோர் டைம் கேளுங்க. பூமணி பூ சார் வந்து நீங்க கேட்குற டவுட் புரியல, ஒன் மோர் டைம் கேளுங்க. மணிகண்டன் சார், உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் பாருங்க சார் நீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் போகலாம் நம்ம. ஓகே கீதா மேடம், உங்களுக்கு ரெக்கார்டிங் நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ரெக்கார்டிங்ல ஒன் மோர் டைம் பாருங்க, அதில் சவுண்ட்னா கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா இருக்கும் உங்களுக்கு. குப்பைட் டெய்லி டைம் டபுள் பாட்டம் இஸ் ரைட் ப்ளீஸ் செக். குப்பைட் அப்படின்றது ஸ்டாக் நேம் சொல்றீங்களா? குப்பைட் அப்படின்றது. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம் பார்க்கலாம். இல்லைங்க சார், பூமணி சார், இந்த மாதிரி ஸ்டாக் வந்து நீங்க எப்பவுமே எடுக்கவே கூடாது. இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து உங்களுக்கு சுத்தமா இல்லை. வால்யூம் சுத்தமா இல்லை அப்படின்னாலே உங்களுக்கு டெக்னிக்கல் வந்து வேலை செய்யற அக்யூரசி வந்து உங்களுக்கு கம்மியாயிரும். அதனால இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்து நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பண்ணாதீங்க. இது வந்து டபுள் பாட்டமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிளியரா வந்து மார்க்கெட்டிங் இறங்கி இருக்கு. ஸோ இது வந்து ட்ரிபிள் பாட்டம், டபுள் பாட்டம் கிடையாது, ட்ரிபிள் பாட்டம். பட் ஆனா இந்த ஸ்டாக்கை எடுக்காதீங்க. இதுல வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் எடுக்காதீங்க. இல்லைங்க சார், 9 இஎம்ஐ பாக்குறீங்க அப்படின்னா, இஎம்ஐ பாக்குறீங்கன்னா அது உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன்ல வராது. இண்டிகேட்டர் பேஸ்டா போனீங்க அப்படின்னா நீங்க ட்ரேடிங்ல வந்து லாங் டர்மா சக்சஸ் பண்ண முடியாது. பிரைஸ் ஆக்ஷன் வந்து கத்துக்கோங்க. பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து எப்படி உங்களுக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங் பண்றது இன்னும் வந்து ஈஸியரா இருக்கும். ஸ்வீட் பிரவீன் சார், எனி டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணலாம். டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ் அப்படின்ற கிடையாது. நீங்க எனி டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்றோம். நான் வந்து எதுக்காண்டி 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா 5 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற கொஞ்சம் ஈஸியரா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து நெக்ஸ்ட் அடுத்த பேட்டர்ன் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பாருங்க.
நம்மளுக்கு கிளியரா வந்து ஒரு ஏரியாக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே மேடம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளேயே ட்ரேட் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? மார்க்கெட்டால ஒரு ப்ரீவியஸ் ஹையும் பிரேக் பண்ண முடியல, ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் பண்ண முடியல. அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட்ல பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் இடையில காம்படிஷன் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்ப இந்த மாதிரி சினாரியோல நம்ம வந்து மார்க்கெட் வந்து அப் சைடு தான் போகும், இல்ல டவுன் சைடு தான் போகும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ப்ரிடிக்ட் அப்படின்றது பண்ணக்கூடாது. ஸோ ஜஸ்ட் வந்து எந்த சைடு உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் வந்து பை சைடு பிரேக் அவுட் பண்ணுதா இல்ல செல் சைடு பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துட்டு எந்த சைடு உங்களுக்கு பிரேக் அவுட் நடக்குதோ அந்த சைடு உங்களோட மூமெண்டம் அப்படின்றது இருக்கிறாப்புல பார்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பாக்ஸ் பேட்டர்னோட அப்சைடு இங்க பாருங்க, இந்த பேட்டர்ன் இருக்குல்லையா இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மரபூசு கேண்டில் அப்படின்றது உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? பாக்ஸ் பேட்டர்னோட ஹையை தாண்டி கிளியரா ஒரு கேண்டில் அப்படின்றது உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு, பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ அப்போ என்ட்ரி வந்து சேம் தான். என்ட்ரி அப்படின்ற பொறுத்த வரைக்கும் அந்த மரபூசு கேண்டிலோட ஹை இருக்கு இல்லையா, இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ட்ரி அப்படின்றது எடுப்போம். ஸோ அதே மாதிரி அந்த கேண்டிலோட லோல நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ் அப்படின்றப்போ டார்கெட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பாக்ஸ் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ் பேட்டர்னோட ஹைட்டு, இந்த பாக்ஸ் பேட்டர்னோட ஹைட்டை வந்து அப்படியே மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு இதை அப்படியே தூக்கி அதோட டாப்ல வைங்க. சரிங்களா? அதோட டாப்ல வச்சு அப்படியே இதை மெஷர் பண்ணீங்கன்னா ஸோ இதான் வந்து டார்கெட் வந்து உங்களுக்கு 1:2, கிட்டத்தட்ட இதோட ரிஸ்க் ரோடு வந்து 1:2 அப்படின்றது கொடுக்குது. இப்ப இந்த பாக்ஸ் பேட்டர்ன் வந்து அப்படியே உல்டாவா இப்ப நம்மளுக்கு வந்து மேல பிரேக் அவுட் பண்ணி மேல போயிருக்கு. இன்கேஸ் நம்மளுக்கு இந்த பாக்ஸ் பேட்டர்னோட கீழே இந்த மாதிரி பாட்டம் நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா என்ன பண்ணும்னா அதோட லோல, இதோட லோ இருக்கு இல்லையா, இதோட லோ பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி அப்படின்ட்டு எடுக்கணும். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட லோல நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். டார்கெட் வந்து இந்த பாக்ஸை மெஷர் பண்ணோம் இல்லையா, இந்த பாக்ஸோட ஹைட்டு இதை அப்படியே மெஷர் பண்ணி இங்க கீழே வைங்க. ஸோ கீழே வச்சு இதான் வந்து உங்களோட டார்கெட். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் நீங்க டார்கெட் அப்படின்றது வைக்கணும். இந்த பாக்ஸ் பேட்டர்ன் அப்படின்றத நீங்க மார்க்கெட்ல ஐடென்டிஃபை பண்றீங்கன்னா உங்களுக்கு அது போத் சைட்ஸுமே வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் அப்படின்றது ஆகும். பை சைடும் போகலாம், செல் சைடும் போகலாம். ரெண்டு சைடுமே போறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதுக்கு எந்த சைடு உங்களுக்கு பிரேக் அவுட் அப்படின்றது நடக்குதோ அந்த சைடு உங்களோட என்ட்ரி அப்படின்றது இருக்கலாம். டார்கெட்டுக்கு வந்து அந்த பேட்டர்னோட ஹைட்டை வந்து அப்படியே மெஷர் பண்ணி நீங்க டார்கெட் அப்படின்றது தாராளம் வைக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் இல்லாம நீங்க எந்த வித ட்ரேட் அப்படின்றதும் பண்ணாதீங்க. இப்போ அந்த பாக்ஸ் பேட்டர்ன் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா, இல்ல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. கிளியர் அப்னா ஜஸ்ட் சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இந்த பாக்ஸ் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கிளியர்னா ஜஸ்ட் சி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஓகே, கீதா மேம் கிளியர். ஓகே ஓகே ஓகே. ஸோ எனி எதர் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க வந்து தாராளமா கேட்கலாம். ஓகே. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டபுள் டாப் ட்ரிபிள் டாப். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம் நம்ம. இது வந்து மேஜரா வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்ல தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் இந்த டபுள் டாப் இதெல்லாம்.
ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் பாருங்க, கிளியர் அப் ஆயிருக்கு, திரும்ப டவுன் ஆயிருக்கு, அகைன் அப் ஆயிருக்கு, திரும்ப டவுன். ஸோ அந்த லோ வந்து நம்மளுக்கு உடைச்சிருச்சா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாப்பு, இது செகண்ட் டாப்பு. கிளியரா இந்த லோ வந்து நம்மளுக்கு உடைச்சிருச்சு. இதோட ஹைட்டை வந்து அப்படியே நான் மெஷர் பண்றேன். மெஷர் பண்ணிட்டு இந்த லோல வைக்கிறேன். கிளியரா உங்களுக்கு டார்கெட் அப்படின்றது ஹிட். பட் ஆனா இது டார்கெட் ஹிட், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம இதுல எப்படி என்ட்ரி எடுப்போம்? இந்த நெக்லைனை பிரேக் பண்ணி ஒரு மரபூசு கேண்டில் அப்படின்றது நம்மளுக்கு உருவாகணும். அந்த மரபூசு கேண்டிலோட லோவை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி அப்படின்ட்டு எடுப்போம். அப்ப இந்த மரபூசு கேண்டிலோட லோ இந்த இடத்துல இருக்கு. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இதோட டார்கெட் வந்து இது. ஸோ அப்ப இந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கா? 1:0.4. இந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து நம்மளுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ரொம்பவே கம்மியா இருக்குது அப்படின்ற பட்சத்துல நம்ம அந்த ட்ரேடை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ரிஸ்க் ரிவார்டு அட்லீஸ்ட் 1:1.5 அப்படின்ற ரேஞ்சுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம அந்த ட்ரேடை வந்து நம்ம எடுக்கணும். அதர்வைஸ் அதுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஸ்கிப் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அகைன் ஒரு டபுள் டாப் இருக்கு பாருங்க. மார்க்கெட் வந்து கிளியர் அப்பு, திரும்ப டவுனு, அகைன் அப்பு, திரும்ப டவுன். இப்போ இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது நெக்லைன். சரிங்களா? இப்போ இந்த நெக்லைனை வந்து நம்மளுக்கு கிளியரா அந்த இடத்துல ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ண, அந்த கேண்டிலோட பாடி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுதா? அதே மாதிரி இதோட ரிஸ்க் ரிவார்டை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இதோட ஹைட்ல இருந்து இதோட நெக்லைன் இருக்கும். அதோட ஹைட்ல இருந்து இந்த நெக்லைன் வரைக்கும் நான் போய் மெஷர் பண்றேன். மெஷர் பண்ணிட்டு இதோட லோ, இதான் டார்கெட்டு. ரிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட லோல வந்து நான் என்ட்ரி எடுக்கிறேன். கையில ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1:1.27 வருது. ஓகே. ஸோ 1:1.27 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ரிஸ்க் ரிவார்டு தான். ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸை வந்து நாம எடுக்கலாம். சரிங்களா? இப்படிதான் வந்து நம்ம இந்த 3 பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படிதான் ட்ரேட் பண்ணணும். இப்போ இந்த டபுள் டாப் வச்சு எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றது கிளியரா உங்களுக்கு? டபுள் டாப் வச்சு உங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்ற அப்படின்றது கிளியரா? ஓகே. ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த 3 பேட்டர்னை வச்சு மட்டும் நீங்க வந்து உங்களால என்ன பண்ண முடியும்னா ட்ரேட் அப்படின்றது பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஃபர்தரா ஜென்ரலா உங்களுக்கு ட்ரேடிங்ல எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க கேட்கலாம். அதே மாதிரி நம்ம வெல்ஸ்டாக்ஸ்ல இருந்து மென்டர்ஷிப் அப்படின்றதும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அந்த மென்டர்ஷிப் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்கேன். அந்த லிங்க் வந்து ஜஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபில் பண்ணீங்க அப்படின்னா நாங்க ஃபர்தரா வந்து உங்களுக்கு கால் பண்ணுவோம். ஸோ சேட் பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கு இல்லையா? இன்கேஸ் உங்களுக்கு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சேட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை வந்து அப்படியே நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸோ நம்ம மென்டர்ஷிப்ல இருந்து என்னென்ன கவர் ஆகுது அப்படின்ற டீட்டெயில் இருக்கும். அடுத்து உங்களோட நேமு, ஃபோன் நம்பர், இதுக்கு மாதிரி ட்ரேட் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு என்ன பேஜ் வேணும், அந்த மாதிரி நீங்க பேசிக்கா ஃபில் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தரா வந்து நம்ம டீம்ல இருந்து கால் பண்ணுவோம்.
ஸோ உங்களுக்கு ஜென்ரலா ட்ரேடிங்ல எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கேட்கலாம். ஜென்ரலா நீங்க ட்ரேடிங் பண்ணும்போது நீங்க ஃபேஸ் பண்ற டிஃபிகல்டிஸா இருக்கட்டும், இல்ல ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வெபினார் எடுங்க அப்படின்ற மாதிரி டாபிக் சம்மந்தப்பட்ட சஜஷனா இருக்கட்டும், இல்ல உங்களோட நீட்ஸ் வந்து என்னவா இருக்கு, நீங்க வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கு நீங்க என்ன ரீசனா நினைக்கிறீங்க அப்படின்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி உங்களோட நீட்ஸ், டவுட்ஸ் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல போடுங்க. திருமுருகன் சார், வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் மெம்பர்ஷிப்? ஸோ ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் சார். ஜஸ்ட் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, உங்களுக்கு அஃபிஷியலா டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. திரு மெம்பர்ஷிப் வேணும் அப்படின்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க சார், உங்களுக்கு அஃபிஷியலா வந்து டீம்ல இருந்து கால் பண்ணுவாங்க சார். அதே மாதிரி என்ன டைம் கால் பண்ணும் அப்படின்றத அந்த ஃபீட்பேக்ல வந்து மென்ஷன் பண்ணிருங்க. ஹவு டு ஃபைண்ட் ஃபேக் பிரேக் அவுட் சார்? ஃபேக் பிரேக் அவுட் ஃபைண்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு லோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதான் ஹை இருக்கு, சரிங்களா? இந்த மாதிரி ஹை இருக்கு அப்படின்னா, இப்போ இதை தாண்டி ஒரு கேண்டிலோட பாடி இந்த மாதிரி ஒரு 70% மேல க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா அது ரியல் பிரேக் அவுட். இல்ல இந்த மாதிரி இப்படி க்ளோஸ் வைக்குது அப்படின்னாலும் ஃபேக் பிரேக் அவுட். இல்ல உங்களுக்கு விக்கு மட்டும் மேல போயிட்டு பாடி வந்து இந்த லைனுக்கு கீழே இருக்கு அப்படின்னா இதுவும் ஃபேக் பிரேக் அவுட். ரியல் பிரேக் அவுட் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கணும், இப்படி இருந்தாதான் ரியல் பிரேக் அவுட். which time frame you would suggest for intraday and positional dash patterns? பிரவீன் சார், இப்போ நீங்க இன்ட்ராடே பண்றீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் அப்படின்றது பெட்டர். 5 மினிட்ஸ் அப்படின்ற டைம் ஃப்ரேம் போகலாம். அதே பொசிஷனல் ட்ரேடிங்க்கு வந்து 30 மினிட்ஸ், 1 ஹவர், 4 ஹவர், இந்த 3 டைம் ஃப்ரேம்ல எனி டைம் ஃப்ரேம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சார்ட் ஃபியூச்சர் ஆர் ஸ்பாட்? இந்த சார்ட் வந்து ஃபியூச்சர் சார்ட் சார். இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஷோ பண்றேன் பாத்தீங்களா, இந்த சார்ட் வந்து ஃபியூச்சர் சார்ட். பட் ஆனால் நீங்க அனாலிசிஸ் பண்றது போத்லயுமே பண்ணலாம், இஷ்யூஸ் கிடையாது. சங்கர நாராயணன் சார் வந்து போத்லயுமே பண்ணலாம். நார்மல் நார்மல் சார்ட்லயும் பண்ணலாம், ஸ்பாட்லயும் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ்லயும் பண்ணலாம், போத்லயும் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ நம்மளுக்கு கிளியரா வந்து அந்த பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேலை செய்ய போகுது, வரல அப்படின்னா வேலை செய்யாது. பட் ஆனால் அதே சார்ட்டை எடுத்துட்டு போய் நீங்க வால்யூம் இல்லாத ஸ்டாக்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ அதனால வால்யூம் அதிகமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேர்ஸ்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒர்க் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகே. ஸோ எனி அதர் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்ப நான் கேட்கலாம். ஸோ ஃபியூச்சர்ல நீங்க என்ன மாதிரி வெபினார் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, என்ன மாதிரி டாபிக்ல அப்படின்னு இருந்தாலும் நீங்க வந்து உங்களோட ஐடியாஸ் வந்து இங்க ஷேர் பண்ணலாம். ஸோ கேளுங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட வெல்ஸ்டா கூட அஃபிஷியல் நம்பர் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் நான். 93. ஸோ இது நம்ம வெல்ஸ்டா கூட அஃபிஷியல் நம்பர். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் இன்கேஸ் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்க கேட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ரெக்கார்டிங் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ரெக்கார்டிங்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம், வெபினார் ரெக்கார்டிங்க. உங்களுக்கு ட்ரேடிங்ல வேற எதுவும் டவுட்ஸ் இல்லை ஃபியூச்சர் நீட்ஸ் இருந்தால் கேளுங்க. இல்லை அப்படின்னா நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேடம் ரெண்டுலையுமே ஒர்க் ஆகும். ஆப்ஷன் ட்ரேடிங்லயும் ஒர்க் ஆகும், ஸ்டாக் ட்ரேடிங்லயும் ஒர்க் ஆகும்.
பட் ஆனா நீங்க கீதா மேடம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டாக் பாருங்க. ஸ்டாக் பார்த்து கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆப்ஷன்ஸ் போங்க. Any indicator to identify double bottom box pattern. ஓகே. சார் இல்ல சார். இதுக்கு நீங்க இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாதீங்க. பிரைஸோட மூவ்மெண்ட்ட மட்டும் யூஸ் பண்ணுங்க சங்கரநாராயணன் சார். ஓகேங்களா? பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது இந்த பிரைஸ பேஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடியதான். இப்ப இந்த இடத்துல நீங்க இண்டிகேட்டரை யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து பெஸ்ட்டா தராது. இதுல நீங்க இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும் இந்த செட்டப் கூட அப்படின்னா, ஆர்எஸ் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆர்எஸ் இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நான் உங்களுக்கு அதை மட்டும் ஷோ பண்ணிடுறேன். இந்த ஆர்எஸ் இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து 0ல இருந்து 100 வரைக்கும் இருக்கும். இதுல 0ல இருந்து 30 வரைக்கும் 0ல இருந்து 30 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து செல்லிங் முடிஞ்சு நெக்ஸ்ட் பையிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்ப அந்த இடத்துல நீங்க பைக்கான ட்ரேட் மட்டும் எடுக்கணும். அதே 30 to 50 அப்படின்னா செல்லிங்ல இருக்கு. 50 to 70 அப்படின்னா பையிங்ல இருக்கு. 70 to 100 அப்படின்னா பையிங் முடிஞ்சு செல்லிங் வரப்போகுது. ஸோ இதை வந்து நீங்க ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்றதா எடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி நீங்க பேட்டர்னுக்கு வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாதீங்க. பேட்டர்ன் பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இண்டிகேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி இண்டிகேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. விச் இஸ் பெஸ்ட் ஃபார் பிகினர் பையிங் இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஆர் ஸ்டாக் ஆப்ஷன். இனிஷியலா போகும்போது நீங்க வந்து இண்டெக்ஸ் போய்க்கோங்க. ஏன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸ் போய்க்கோங்க. இல்ல அதையும் விட நீங்க கம்மியா போகணும் அப்படின்னா கரன்சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. கரன்சி ட்ரேடிங் இருக்கு இல்லையா? யூஎஸ்டி ஐஎன்ஆர், யூரோ ஐஎன்ஆர், ஜிபிபி ஐஎன்ஆர், இந்த மாதிரி கரன்சி ட்ரேடிங்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஆப்ஷன்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எதனால நான் அங்க சொல்றேன்னா இல்ல கேபிட்டல் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி கம்பேர் தன் அதர். இதை விட நீங்க கரன்சி ட்ரேடிங்ல வெறும் 1000 ரூபாய் 1500 இருந்தாலே ட்ரேட் பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரி அமௌண்ட்லாம் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அது பெரிய லாஸா தெரியாது. அது ஸ்டேஜ் 1. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் சூஸ் பண்ணுங்க. இப்போ இண்டெக்ஸ்ல வந்து உங்களுக்கு எல்லாமே லாட்டை கம்மி பண்ணிட்டாங்க. பேங்க் நிஃப்டில 15 தான். நிஃப்டில உங்களுக்கு 25 தான் ஒரு லாட்டுக்கு. ஓகேங்களா? அப்ப கேபிட்டல் நீங்க ஒரு லாட் வாங்கணும் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4000 இருந்தாலே போதும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2500 3000 இருந்தாலே போதும். அப்ப நீங்க ஒரு ஏர்லி ஸ்டேஜா நீங்க ஆரம்பிக்கும் போது ஒரு 10,000 20,000 அப்படின்ற ரேஞ்சிலேயே உங்களோட ஜேர்னியை வந்து உங்களால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்து நீங்க போக 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 வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நீங்க ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்கு போய்க்கலாம். பட் ஆனா இனிஷியல் ஸ்டேஜ்ல இண்டெக்ஸ் ஆப்ஷன் பண்றது பெட்டர். இல்ல இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல இருக்கணும் அப்படின்னாலும் இருக்கலாம். ஏன்னா அதுல நீங்க ஒன்ஸ் வந்து நல்லா ஃபெமிலியர் ஆயிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க லாட் சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிடும். சார் மென்டார்ஷிப் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க சார். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீம்ல இருந்து கால் பண்ணி அபிஷியல் அவங்க ஃபீஸ் டீச்சர் எல்லாமே சொல்லுவோம் சார். யார் யாருக்கெல்லாம் மென்டார்ஷிப் வேணுமோ அவங்க அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க. ஸோ எனி அதர் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேட்கலாம். மென்டார்ஷிப் வந்து உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வேணுமோ ஜஸ்ட் வந்து அவங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு அஃபிஷியலா டீம்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களோட ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ எனி அதர் டீடைல்ஸ் வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க.
ஸோ ஃபைனலா வெபினார் எப்படி இருந்துச்சு? வெபினார் எப்படி இருந்துச்சு? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்களா? வெபினார் எப்படி இருந்துச்சு? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்களா? ஓகே, யூஸ்ஃபுல் சார். ஓகே, நீ ஏதாவது ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க நம்மளோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ரெக்கார்டிங் வீடியோ வாங்கிக்கோங்க சார். ஓகேங்களா? நைஸ் சார், நைஸ் சார். ஓகே. ஸோ சங்கரநாயன் சார், எந்த மாதிரி டாபிக் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை போட்டீங்க அப்படின்னா கூட அடுத்தடுத்த வெபினார் வந்து அந்த டாபிக்ல வந்து நம்ம எடுப்போம். உங்களுக்கு என்னென்ன டாபிக் வந்து நீடர், ப்ளஸ் நீங்க என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்ற போட்டீங்க அப்படின்னா கூட ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வெபினார் அப்படின்றது நம்ம ஃபியூச்சர்ல வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் சார். ஓகே சார். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் ஃபியூச்சர்ல எதுவும் டவுட் அப்படின்னாலும் நம்ம வெல்ஸ்டா கூட நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஓகே. 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 ஸோ எஸ்எம்சி கான்செப்ட் அப்படின்ற நம்ம ஒரே வெபினார்ல வந்து நம்ம கவர் பண்ண முடியாது. ஸோ அதை பார்ட்டாக தான் உங்களுக்கு கவர் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபியூச்சர்ல அது பிளான் பண்ணலாம் மேடம். ஃபியூச்சர்ல உங்களுக்கு அதோட பிளான்ஸ் அப்படின்றது நம்ம பண்ணலாம் நம்ம. ஓகே. ஸோ இதோட நம்ம வெபினாரை நம்ம க்ளோஸ். எஸ்எம்சி கான்செப்ட் உங்க மென்டார்ஷிப் இருக்கா? எஸ்எம்சி கான்செப்டை விட உங்களுக்கு எஸ்எம்சி கான்செப்ட் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிகினர்ல இருந்து ஒரு இன்டர்மீடியட் வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கும். பட் ஆனால் நம்ம மென்டார்ஷிப்ல வந்து எஸ்எம்சியும் இருக்கு. எஸ்எம்சி பிரைஸ் ஆக்ஷன் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ரூல் பேஸ்டா நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட்டான சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றது, நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் எதுவுமே ஆக வேண்டாம். அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும் மார்க்கெட்ல. ஸோ உங்களுக்கு ட்ரேட்ஸ் வந்து ஈஸியா ஃபைன் பண்ண முடியும். ஸோ அது நம்மளோட அனாலிசிஸ் அப்படின்ற உங்களுக்கு ஜஸ்ட் நான் ஷோ பண்றேன். நம்ம லாஸ்ட் மார்க்கெட்ல பண்ணது நம்மளோட ஜோன்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஸோ இப்போ கிளியரா பாருங்க, இந்த ஜோன்லாம் நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ இது கோல்டு பாருங்க, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருக்கு. நம்ம வந்து இந்த இடத்துல நம்மளோட பையிங் ஜோன் இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு மார்க்கெட் அப் ஆகும் அப்படின்றத முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பிளான் பி வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ஜோன் இருக்கு, இங்க இருந்து டவுன் ஆகும். ஸோ ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நடக்கும். கிளியரா வந்து பாருங்க, 75 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஜோன்ல இருந்து கிளியர் அப் ஆயிருக்கு. இது பேங்க் நிஃப்டி, இது ஐசிசி பேங்க். இது நம்ம நிஃப்டியோட செல்லிங் ஜோன். ஒரு பெரிய ஃபால் ஆச்சு பாத்தீங்களா? அது நம்ம செல்லிங் ஜோன்ல இருந்தா கிளியரா ஃபால் ஆச்சு, கிட்டத்தட்ட 222 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜோன் சைஸ் ஐடென்டிஃபை நம்ம கான்செப்ட் வந்து ஒர்த்தபிளா தான் இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், ரிஸ்க் ரிவார்டும் அதிகமா கிடைக்கும். பிளஸ் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு எவர் கிரீனா இருக்கும். எஸ்எம்சி கான்செப்டும் நம்ம மென்டர்ஷிப்ல வந்து இன்க்ளூடா தான் இருக்கும், எஸ்எம்சி கான்செப்டும். ஸோ எனி எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. உங்களுக்கு அதே மாதிரி ஃபியூச்சர்ல வந்து டாபிக் எந்த டாபிக் ரிலேட்டட் எடுக்கணும் அப்படின்னாலும் கேளுங்க. எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் வெபினாரை.
ஸோ டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வெபினார் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆல்வின் ஜெயரா சார், ரெக்கார்ட் அவைலபிள் சார். நீங்க நம்மளோட அபிஷியல் வெல்ஸ்டாக் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ரெக்கார்டை வாங்கிக்கோங்க சார். அபிஷியல் வெல்ஸ்டாக் நம்பர் வந்து உங்களுக்கு சேட்ல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க ரெக்கார்ட் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இன்னொருக்கா கூட நான் அதை சேட் பாக்ஸ்ல போட்டுருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ். 2 மினிட்ஸ் எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லை அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். நோ சென்ட் சார். நம்பர் இருக்கு பாருங்க சார், அந்த நம்பர் கேளுங்க. உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து டுமாரோ சென்ட் பண்ணுவாங்க சார். டுமாரோ ஆர் மண்டே சென்ட் பண்ணுவாங்க. மண்டே ரெக்கார்டிங் கிடைக்கும். அந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா மண்டே வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ யாருக்கும் டவுட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செஷன் அட்டன் பண்ணக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வெபினார்ல நம்ம இன்னொரு டாபிக்ல வந்து நம்ம பார்க்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் தான் சார், இது வாட்ஸ்அப் நம்பர் தான். அன்பழகன் சார், இது வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான். இங்க இருக்கு பாத்தீங்களா, வாட்ஸ்அப் நம்பர் தான். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஸோ இதோட வெபினாரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.